இப்ப குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனை வச்சுக்கிறது. கன்சியூமர் சர்வேலயே நான் வந்து 3 சொன்னேன். அதாவது 100% அல்லது சாம்பிள் ஆர் என்டியூசர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க அதுல வந்து முக்கியமா தெரியும் யாரோ ஒருத்தவங்க ரைஸ் பண்ணாங்க. சுகந்தி என்னாச்சு? சுகந்தி, what happened to you? Why do you unmute? Please mute. நான் நம்ம கேட்கிறோம். முதல்ல என்ன கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்றோம்? ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே சொன்னேன். ட்ரெண்ட் அனாலிசிஸ் சொல்லும் போது அதுல வந்து கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். அதுல ஏதாவது சொதப்பனோம்னா we are not able to get the exact result what we will be looking for. ஒரு ட்ரெண்ட் தான் இது. ஆக்சுவலி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவர் ஒரு 100 பேர் சொன்ன மாதிரி ஒரு கணக்கு. இட் இஸ் ரேர்லி பர்ஃபெக்ட் அப்படின்னா முதல்ல ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து பர்ஃபெக்ட் எல்லா இடத்துலயும் மேக்சிமம் எக்ஸிட் போல்லாம் சயின்டிபிக் மெத்தட்ல தான் பண்ணுவாங்க எல்லாமே. நீங்க செகண்ட் செம்ல படிப்பீங்க அல்லது ரிசர்ச் மெத்தடாலஜி, அது இப்ப வர்றது தெரியல பாருங்க. அது வந்து ரிசர்ச் பண்றது அப்படிதான், கேட்கறதே பார்த்து சரியான ஆளுக்கு அது கேட்கணும். உண்மையை சொல்ற மாதிரி அவன் பொய் சொன்னான்னா வேற ஒரு கட்சிக்கு வாக்களிச்சுட்டு இல்ல இந்த கட்சிக்கு நான் வேற ஒரு கட்சிக்கு நான் போட்டேன்னு வெளியே சொன்னோம்னா இந்த ரிசல்ட் மே கோ ராங். அதுதான் சொல்றோம் முக்கியமா. அது பார்த்துங்க. அடுத்தது நம்ம இன்புட் அவுட்புட் சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இந்த காஸ்ட் டிட்டர்மினன்ஸ் அது கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சீங்க. இந்த ஒரு காஸ்ட்னா நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது, ஒரு ப்ராடக்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு we need the factors of production. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன தேவைப்படுது? லேண்ட் வேணும், அப்புறம் லேபர் வேணும், அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும், அப்புறம் வேற என்ன வேணும்? நமக்கு வந்து கேபிட்டல் வேணும். So to produce a product, இது ஒரு லேண்ட் லேபர் மெட்டீரியல்ஸ் இது முக்கியமா நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறோம் முதல்ல. இப்ப இதுக்கு என்ன வேல்யூ? லேண்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரெண்ட் கொடுக்கிறோம். ரெண்ட். லேபருக்கு என்ன கொடுக்கிறோம்? வேஜ். லேபருக்கு வேஜ். ரா மெட்டீரியல்ஸ்க்கு பிரைஸ். கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். So when you add all those things, இதுல எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணோம்னா இதுக்கு பேரு காஸ்ட்னு பேரு. ரெண்ட் பிளஸ் வேஜ் பிளஸ் பிரைஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? காஸ்ட். இதுக்கு பேரு ஆக்சுவலி. இந்த காஸ்ட் சில பேர் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. காஸ்ட் வேற, பிரைஸ் வேற. கவனிங்க. டு ப்ரொடியூஸ் எ பர்டிகுலர் ப்ராடக்ட், நான் நேத்தே சொன்னேன், ஒரு செல்லுலர் போன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா மினிமம் இந்த 4 பேர் வேணும். சரி சார், ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட்னா வேற ஒண்ணுமே இல்லை சார். ப்ராஃபிட் காஸ்ட் பிளஸ்
profit is equal to price. இதான் சார் ஞாபகம் வச்சுங்க. காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் அதான் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நினைச்சிட்டே இருக்காதீங்க. காஸ்ட் வேற, பிரைஸ் வேற. ப்ராஃபிட் இருந்தாதான் கரெக்டா வரும். இப்ப பிரைஸ் காஸ்ட் விட அதிகமா இருந்ததுன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். பிரைஸ் காஸ்ட் விட கம்மியா இருந்ததுன்னா தி ஆர்கனைசேஷன் இன்கர்ஸ் லாஸ். இது புரிஞ்சுங்க முதல்ல. அப்ப காஸ்ட் டிட்டர்மினேஷன் என்னன்னா காஸ்ட் வந்து determinant என்ன determinants, what are the determinants or what are the factors influencing cost? level of output முதல்ல அது புரிஞ்சுங்க. முதல்ல level of output. இப்ப ஒரு ப்ராடக்ட் அதிகமா செய்ய காஸ்ட் குறையும். ஏன்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் குறையும். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் குறையும். இத பாருங்க, குவான்டிட்டி, பிக்ஸ்ட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். நான் பேசுறதெல்லாம் கேக்குதா உங்களுக்கு? எஸ் சார். கேக்குது சார். எஸ் சார். ஓகே, ஸ்லைடு தெரியுதுல்ல? எஸ் சார், தெரியுது சார். எஸ் சார். ஓகே, இப்போ இந்த டேபிள் பாருங்கம்மா. இந்த டேபிள் எல்லாம் பாருங்க. இப்போ இந்த டேபிள்ல குவான்டிட்டி 1, டோட்டல் காஸ்ட் டிசி பாருங்க 350, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 350 டிவைடட் பை 1. குவான்டிட்டி 2 இருக்கும்போது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 225. குவான்டிட்டி 3 இருக்கும்போது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 167. அப்படியே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அப்படியே 7 குவான்டிட்டி வரைக்கும் 109 வரைக்கும் இறங்குது. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 350 ஆகுது. 7 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 109 குறைஞ்சிட்டு வருது. அப்ப வால்யூம் ஆஃப் அவுட்புட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரிஞ்சீங்க? அடுத்தது பிரைஸ் ஆஃப் இன்புட் ஃபேக்டர்ஸ். இப்ப பிரைஸ் ஆஃப் இன்புட் ஃபேக்டர்ஸ்னா, இப்ப ரெண்ட் அதிகமாச்சுன்னா என்ன வரும்? காஸ்ட் அதிகமாகும். லேபர் வேஜ் அதிகமாயிடும். வேஜ் அதிகமானா அதே மாதிரி பிரைஸ் அதிகமானா இன்ட்ரெஸ்ட் அதிகமானா, அப்ப இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, எங்க ரெஃப்ளெக்ட் பண்ணும் தெரியுமா? காஸ்ட்ல ரெஃப்ளெக்ட் பண்ணும். அது புரிஞ்சுங்க போல. இதே மாதிரி சொல்லிட்டே போலாம். ஒரு 10 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன், பாத்துங்க. இதுல காஸ்ட்ல நிறைய இது சொல்றோம். இந்த வேரியஸ் காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறோம். வடிவழகன், கொஞ்சம் வீடியோவை அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. வடிவழகன், அவருக்கு என்னாச்சு? அவருக்கு இல்ல நான் என்னுடைய ஃபேஸ் தெரியுதுல, தெரியுது. Are you able to view my face? PowerPoint தெரியல.
எஸ் சார். இல்ல நான் ஷோ பண்ணல உங்களுக்கு. நான் அதை ஓகே சார். நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? ஓகே சார். அதனால அவ்வளவு காஸ்ட் இருக்குது. இப்ப நமக்கு தெரியுறது என்னென்ன காஸ்ட் அப்படின்னா, ஒன்லி எஃப் நம்ம சிலபஸ்க்கு தேவையானது ஒரு 4 காஸ்ட். பிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து நீங்க வந்து அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். போட போறேன். பிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, பிக்ஸ்டு காஸ்ட் ரிமைன் சேம் irrespective of volume of output. ஞாபகம் வச்சுங்க, irrespective of volume of output. நீங்க அவுட்புட் எவ்வளவு நீங்க கொண்டு வந்தாலும் இல்ல 0 இருந்தாலும் சில காஸ்ட் மாறாது. வேலை நடக்குதோ நடக்கலையோ சில காஸ்ட்லாம் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு இன்கர், ஹேஸ் டு ஸ்பெண்ட். மழை பெய்யலாம், இடி இடிக்கலாம், பிசினஸ் ஓடாம இருக்கலாம், தொழிற்சாலை இயங்காம இருக்கலாம். ஆனா சில காஸ்ட், சில செலவுகளை நிறுவனம் செய்ய வேண்டிய வரும். அதற்கு பெயர் பிக்ஸ்டு காஸ்ட் பேரு. இந்த பிக்ஸ்டு காஸ்ட நம்ம என்னென்னலாம் சொல்றோம் அப்படின்னா, ரெண்ட், ஃபேக்டரி ஓடினாலும் ஓடட்டும், whether the production is on or off, the organization has to give or provide allocation for rent. அது புரிஞ்சீங்க முதல்ல. ப்ரொவிஷன் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மினிமம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். மினிமம், ஏன்னா ஃபேக்டரி ஓடலைன்னா சில லைட் எல்லாம் போட்டாகணும், சில ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபேன் போடணும். இதை விட மீதி என்ன முக்கியமா என்னன்னா ரெஃப்ரிஜிரேஷன் சில இடத்துக்கு தேவைப்படும். இப்ப ட்ரக்ஸ் அல்லது சில கூலிங் ரெக்குயர்மெண்ட், சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இண்டஸ்ட்ரியில, அதுக்கு தேவைப்படும். அப்ப அங்க ரெஃப்ரிஜிரேஷன் தேவைப்படும். ரெஃப்ரிஜிரேஷன் போது அப்போ வந்து ஒரு காஸ்ட், மினிமம் காஸ்ட் வரும் போடும். அதுக்கு பேரு நம்ம வந்து என்ன சொல்றோம், பிக்ஸ்டு காஸ்ட் சொல்றோம். இதுக்கு பேர் பிக்ஸ்டு காஸ்ட். பாருங்க, இந்த கர்வை பாருங்க, 50 rupeesங்க. கவனிங்க, டோட்டல் காஸ்ட் 50 rupees வச்சுங்க. 0க்கும் 50 தான், 2க்கும் 50 தான், 4க்கும் 50 தான், 6க்கும் 50 தான், 8க்கும் 50 தான், 30க்கும் 50 தான். அப்ப வால்யூம் 0 இருந்தாலும் 30 or 40 இருந்தாலும் மினிமம் நீங்க செலவு பண்றது பிக்ஸ்டு காஸ்ட். அதுக்கு அடுத்தது வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறோம். வேரியபிள் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னன்னா, இப்ப கவனிங்களேன், 0க்கு வேரியபிள் காஸ்ட் 0 தான். பட் ஒரு 2 ப்ராடக்ட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் 20, அதே மாதிரி 6 ப்ராடக்ட்டுக்கு 50, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. 30 ப்ராடக்ட்டுக்கு 350. இது பேர் வேரியபிள் காஸ்ட். நான் இங்க போட்டிருக்கிறது, அந்த இதுல போட்டிருக்கிறது பூரா இங்க படமா போட்டிருக்கேன். அதாவது இது போட்டிருக்கேன்ல, இது அப்படியே நான் படமா போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுங்க? அதுக்காக அடுத்தது பிக்ஸ்டு காஸ்டும் வேரியபிள் காஸ்டும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்னா டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட், இந்த டோட்டல் காஸ்ட் எங்க இருந்து வருது பாருங்க, பிக்ஸ்டு காஸ்ட்க்கு மேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த கலரை பார்த்துங்க முதல்ல. அதுக்கு அடுத்தது மார்ஜினல் காஸ்ட். நான் நேத்தே சொன்னேன், ஒரு மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு ப்ராடக்ட் 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, மார்ஜினல் காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 150, 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 100, 3 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 50. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாங்க, ஒரு 3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 50, சாரி 3 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டோட்டல் காஸ்ட் 500 டோட்டல். அதே 4th ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 540. இந்த டிஃபரன்ஸ் தாங்க மார்ஜினல் காஸ்ட். ஒரு 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லும்போது ஒரு 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம், அதுக்கு என்ன செலவாகுதுன்னா 1000 வச்சுங்க. 101th ப்ராடக்ட் 101 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம், அதுக்கு 1070 ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 70. மார்ஜினல்னா வெரி நெக்ஸ்ட்னு அர்த்தம், அல்லது ப்ரீவியஸ், வெரி ப்ரீவியஸ். இன்கிரிமெண்டல் அப்படி வச்சுக்கலாம். இன்கிரிமெண்டல் பாருங்க, இப்ப நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் இது எல்லாமே வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். பாருங்க, மார்ஜினல் காஸ்ட், ஏடிசினா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்,